ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணியின் அதிரடி ஆட்டம்
மகர ராசிக்கு ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். இப்ப மகரத்திற்கு அட்டமஸ்தானம். அட்டமஸ்தானம் என்பது சூரியன். அதாவது சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் இல்லை என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த சூரியனாகப்பட்டவன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் என்பது மகரத்துக்கு 8ஆம் இடம் என்பதால் அது மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய என்பது அப்படிப்பட்ட இடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது பணபரஸ்தானம் ஒன்று இருக்கு. பணபரம் ஒண்ணு இல்லை சொல்றேன். 2, 5, 8, 11 இதெல்லாம் பணபரஸ்தானம்னா பண வருமானம் வரக்கூடிய பணபரஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப இந்த பணபரஸ்தானத்துல இந்த 8ஆம் இடம் என்பது என்ன, இருக்கிறதுலே மிகப்பெரிய பெருஞ்செல்வம், இருக்கிறதுலே பெரிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதே நேரத்தில் அதுல போய் கெட்ட கிரகம் உட்கார்ந்தா இருக்கிறதுலே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். என்னடா எதை செஞ்சாலும் இப்படி இருக்கு, நட்டமா போகுது, அடி மேல அடி விழுகுது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எப்படின்னு எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல். அதுவும் 8ஆம் இடம் தான். அது எப்ப கெட்ட கிரகங்கள், மோசமான கிரகங்கள், பாவ கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தா அப்படிதான் நடக்கும். ஆனா இங்க யார் உட்கார்ந்துருக்கா? சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? மேலும் கேது உட்கார்ந்துருக்கு, ஞானகாரகன் கேது. அப்ப அறிவு, ஞானம், திறமைகள் அனைத்தும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரபலம் ஆக்கிறோம், பெரிய தொழிலதிபர் ஆக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், இதெல்லாம் டாப் லெவலில் ஒரு அதிரடி ஆட்டமாக ஒரு மகர ராசிக்கு அற்புதமான யோகம். பெரிய பெரிய டெண்டர், பெரிய பெரிய கான்ட்ராக்ட் இல்லை, கோடிக்கணக்கு, பல கோடி கணக்கு, பல கோடிக்கு அதிபதி, பல எத்தனையோ 100 கோடி 200 கோடி 300 கோடி என்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையான ஆள்லாம் அந்த மகர ராசியில் இருக்காங்க. ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னவங்கலாம் அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் தலைகளை மாறப்போகுது. இந்த அதிரடி ஆட்டம், ஆவணி மாதம் அதிரடி ஆட்டம் மகர ராசிக்கு மனம் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு ஆவணி மாதமாக அமைந்து விடுகிறது. அனைத்திலும் வெற்றி. இதற்கு சூரியனுக்கு முன்னும் பின்னும் இதை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும். சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்தால் இந்த அதிரடி ஆட்டம் என்பது அற்புதமாக அமைந்துவிடும். எல்லா யோகங்களும் அப்படியே நடக்கும். தொழில், வியாபாரம், நல்ல கல்வி, பிள்ளைகளுடைய கல்வி, நல்ல திருமண வாழ்க்கை, ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய அதே சினிமா துறை, கலைத்துறை சார்ந்தவர்கள், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் தொழில், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் டாப்ல சூப்பரா பிரமாதமா அமைஞ்சு போயிடும். ஹை லெவல்ல இன்னைக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பண்ணக்கூடிய தொழில் நிறைய வச்சிருப்பாங்க. திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய நிறுவனம் அவங்களாம் டாப்ல போயிடுவாங்க. திருப்பூர் மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இருக்காங்க. அவங்களாம் அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு பிரமாதமா போகுது அந்த அளவுக்கு பிரமாதமா போயிடும். அதற்கான கிரக அமைப்புகள் மிக அற்புதமா அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, அதாவது ஆவணி 15. ஆவணி 15ல இந்த சுக்கிரன் போய் எங்க உட்கார்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்துக்கு 10ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார். எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தான, ஜீவனஸ்தானத்துல 10ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார். மகரத்துக்கு சும்மா பிரமாதமா இருக்கும். 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துல போய் சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது வீடு, வண்டி, வாகன தொழில்கள், வீடு தொழில்கள், வண்டி வாகன தொழில், கார் ஷோரூம் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபேக்டரி தொழிற்சாலைகள் என்று சொன்னாலும் சரி, ஆடை ஆபரணம் தயாரிக்கக்கூடிய தொழில்கள் என்றாலும் பிரமாதமா போகும். மிகப்பெரிய அதிரடி ஆட்டம், அதிர்ஷ்ட ஆட்டம் என்பது மகர ராசிக்கு நிச்சயமாக உறுதியாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? சுப கிரகங்களுடைய வலிமை அற்புதமா அமைஞ்சிருக்கு. அதே நேரம் மகர ராசினர்களே, இது ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படிப்பட்ட யோகம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஆவணி மாதம் நிறைய தொழில்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சுபகாரியங்கள் நடத்துவீங்க, வீடு கட்டுவீங்க, பால் காய்ச்சுவீங்க, புதிய தொழில் தொடங்குவீங்க,
புதிய ஒப்பந்தங்கள் நிறைய ஏற்படும். இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த இந்த இதெல்லாம் உண்மையாக உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்குவோம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? என்னை பொறுத்தவரை என்ன, ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனா எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? நடக்கலை அப்படின்னா ஒண்ணுங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். இந்த 2 காரணம் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் எப்படி நினைச்சா பரவாயில்ல, என்னுடைய மனசுல இதுதான் எனக்கு தீர்மானமான முடிவு. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? இந்த 2 தவறு தான். கண்டிப்பா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.